ஒன்று கிறிஸ்தவங்க ப்ரேயர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்க ப்ரே ஆகிடுவாங்க. என்ன அப்படின்னா ப்ரேயர் PRAY ப்ரேயர் பண்ணணும், இல்லைன்னா அவங்க ப்ரே ஆகிடுவாங்க. ப்ரேனா PREY ப்ரேன்னு என்னென்னா கண்ணி ஆகிடுவாங்க. கண்ணிக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்க அந்த துருப்பு ஆகிடுவாங்க. நீங்கள் ப்ரேயரில் இருக்கிறீங்களா இல்லை ப்ரே ஆக போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு வாழ்வு தரும் வார்த்தைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை நோக்கி நாம் பார்ப்போம். பாருங்கள், த பவர் ஆஃப் ப்ரேயர். கிறிஸ்டியானிட்டிலே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எப்போ போனாலும் எந்த ஒரு மிஷன் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஷால் வி ஆல் ப்ரேயர் டுகெதர் அப்படின்றாங்க. அப்போ ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ப்ரேயர், எதுக்கு பார்த்தாலும் ப்ரேயர் 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 ப்ரேயர்ன்றாங்க. ப்ரேயர் முக்கியமானு கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, நான் முழங்கால் படியிடும் முன்னரே கர்த்தர் நமக்கு தேவை என்னதென்று அறிந்து வைத்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. சில வாலிப பசங்களை என்கிட்ட கேட்பாங்க, பாருங்கள், நம்ம கர்த்தரை அறிந்து வைத்திருக்கும் போது நம்ம ஏன் ப்ரேயர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டால் தான் செய்வாரா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்கலைன்னா செய்ய மாட்டாரா அப்படின்றாங்க. இந்த ஒரு சினாரியோ புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், மனுஷன் ஒன்றை கேட்காமல் தேவன் ஒன்று செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒரு பிரின்சிபலை வச்சுருக்காரு பாருங்க. இந்த உலகத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கு. அப்போ மனுஷன் ஒன்றை கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன். ஒரு பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை தன் தகப்பனிடத்தில் எனக்கு இதை வேணும் அதை வேணும்னு அழகாக அறிவாக அன்பாக கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம், அந்த குழந்தை கேட்டதை கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இல்லையா? அப்போது தேவன் நம்மை கேட்க வைக்கிறார், கேட்க சொல்கிறார். அப்போ நம்ம கேட்க வேணும் பாருங்கள் இல்லையா? அதுதான் பவர் ஆஃப் ப்ரேயர். அல்லேலூயா. த பவர் ஆஃப் ப்ரேயரே பார்த்தீங்கன்னா ஃபெல்லோஷிப் வித் காட். ஒரே ஒரு காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த பவர் ஆஃப் ப்ரேயர். ப்ரேயர் வில் நாட் ப்ரொடியூஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். ப்ரேயர் வில் பொசிஷன் யூ டு ரிசீவ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். ஆமென். ப்ரேயர் வந்து உங்களை வந்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை உருவாக்க வைக்காது. ப்ரேயர் என்ன பண்ணுன்னா, நம்மை கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் ப்ரேயர். இனிமேல் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது, நான் எப்படியாவது கர்த்தருடைய மனசை மாற்றிடுவேன், கர்த்தரை இந்த காரியத்தை செய்ய வச்சிருவேன், அடம் பிடித்து அழுது நான் எப்படியாவது சாப்பிடாம நான் எப்படியாவது பண்ணிவிடுவேன், இந்த மென்டாலிட்டியோடு நீங்கள் ப்ரேயர் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறாரோ அந்த இடத்துல என்னை பொசிஷன் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை போய் என்னோட கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணுங்கள். வாழ்க்கைங்கிற பசில்குள்ளார எந்த இடத்துல என்ன பொசிஷன் பண்ணுமோ அந்த இடத்துல என்னை பொசிஷன் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியாக the power of prayer, God will lead you and guide you. God bless you. If you want to have the prayer support and counseling with us, please call us the below said number, and God bless you and God be with you all.